இப்போ ஸ்கின்னுக்கும் ஹேர்லயும் குட்டி ஹேர் இப்படிதானே இருக்கும். ஹேரோட ரூட்டும் ஸ்கின்ல இருக்கிற குட்டி குட்டி ஹேர் இப்படிதான் இருக்கும். இது வந்து டஸ்ட் பொல்யூஷன்ல அடைச்சுக்கும். இது வழியா தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியில போகும், ஆக்சிஜன் உள்ள வரும். இது அடைச்சிக்கிச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப இருக்கிற டஸ்ட் பொல்யூஷன்ல அடைச்சிட்டா என்ன ஆகும்? பண்ற ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் ஆயிடும். பண்ற ட்ரீட்மெண்ட் உள்ள போகாது. இதுல வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் சன்ல இருக்கிற ஃபாரினர்ஸ் எல்லாம் போய் ஏன் வந்து கடல்ல அந்த பீச்ல எல்லாம் படுத்துக்கிறாங்க? அதோட எஃபெக்ட் இதுல ஃபுல்லா இருக்கு. இது நம்ம கிளியர் பண்றப்போ இந்த ரூட் வந்து கிளியர் ஆகி நம்ம போடுற ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படியே உள்ள போயிடும். இதை அடைச்சிச்சுன்னா பண்ற 10 ட்ரீட்மெண்ட்டுமே வேஸ்ட். ஹேருக்கு பண்ணாலும் சரி, ஸ்கின்னுக்கு பண்ணாலும் சரி வேஸ்ட் ஆயிடும். ரிசல்ட் கம்மி தான். அப்ப வந்து இது பண்ணி பண்றப்ப ஒரே சிட்டிங்ல 99% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆயிலே பண்ணலாம், ஆனா ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு பண்ணுங்க. ஹேர் எதுக்கு ரிமூவ் பண்றீங்க? அவங்க என்ன ஹேர் ரிமூவ் பண்ணிட்டான்னு கேக்குறாங்க. வேண்டாம், எதுக்கு ஹேர் ரிமூவ் பண்றீங்க? அப்படியேதான் பண்ணுவோம். ஹேர்ல ரிமூவ் பண்ணுவீங்க. அப்ப தலைக்கு என்ன பண்ணுவீங்க? மொட்டை அடிச்சுட்டு பண்ணுவீங்களா? நல்ல கேள்வி. தலைக்கு எப்படி பண்ணுவீங்க?